வெற்றிவேல் முருகா விகிட தகிட குண மதமோடொள்ளுகரை வெற்றிவேல் முருகா வில்லிசை ராகங்கள் சங்கீதம் பாடிட வில்லிசை ராகங்கள் சங்கீதம் பாடிட வெகுமதி நீ தருவா கடலை பழமுடனே பயறு பலகனி எல்லாம் கந்தையா கடலை பழமுடனே பயறு பலகனி எல்லாம் கந்தையா பால் பழம் சர்க்கரை மாங்கனி பால் பழம் சர்க்கரை படைப்பு மடைகலமா பால் பழம் சர்க்கரை மாங்கனி படைப்பு மடைகளா திகிர்ததிமே திந்திமே திருச்செந்தூர் நகரில் வாழோ சண்முகா திகிர்ததிமே திந்திமே திருச்செந்தூர் நகரில் வாழோ சண்முகா சிவனார் அருளாலே அமரர்கள் சிவனார் அருளாலே திருச்செந்தூர் வேல் முருகா சிவனார் அருளாலே அமரர்கள் செந்தூர் வேல் முருகா புறவாம்புலவரா குணமுடன் படிக்க வைத்தார் புறவாம்புலவராம் வில்லிசை குணமுடன் படிக்க வைத்தார் கோமளம்பூரிந்திய கோமளம்பூரிந்திய பால சுப்பிரமணியா குருபாதம் துணை நமக்கு குருபாதம் துணை நமக்கு சாமி பாடுவோமே ராமா உன்னை பாடுவோமே ராமா உன்னை பலகாலம் உமைத்துள்ளவே தேடுவோமே ராமா உன்னை தெச்சனா தேசமெல்லாம் கூறுவோமே ராமா உன்னை கூறுவோமே ராமா உன்னை உச்சங்குறை அணுகிடாமல் குத்தந்தோர அணிந்திடாம சாமி துர்க்கை அம்மா திருக்கதைய தொட்ட கதை குறைகள் பாட தொந்தி கணவதி அருள் புரிவா அம்மாளோட புகழ் பாட ஆணை
ஆணை முகத்தோனே வந்தருள்வான் இம்மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல ஐயா மதலைக்கு நீ வந்தருள்வாய் ஆதியிலே தர்க்கராஜா பாதியிலே தளவாய் மாடே தளவாய் மாட்டு முகம் கொண்ட தெய்வம் தளவாய் மாடை மாடத்திய தளவாய் மாடை மாடத்தி தர்க்க வேணும் ஐயா அப்படி முப்புறம் கோட்டைக்கு தான் முக்கண்ணன் என் பெருமாள் கண்ணனையே தான் அழைத்து வாருமையமை துணர வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் முப்புறம் கோட்டைக்குள்ள உங்க அக்கா தங்க 8 பேர்கள் என்னுடைய லிங்கம் வைத்து இவ்வளவு கால வரை இருந்து பூசை செய்து வந்தா இப்பாகம்பாத ஆணவமும் அவர்களுக்கு வந்ததாலே நீங்க மாதை எடுக்க வேணும் ஆணவங்களையும் குறைக்க வேணும் அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமாள் கண்ணனை அழைத்து சொல்ல என் பெருமாளாகிய நவநீத கண்ணே லிங்கத்தை வாங்கணுமானா இப்படி போனா யார் என்று பாப்பாள் அல்லவா ஒரு சோசியராகவே நாமல் போக வேண்டும் என்று 90 10 சென்ற தோண்டதொரு கிழவரை போல் 300 10 சென்ற நிறைத்த அமைதியா நின்றோமானா நம்மளிடம் சோசியமும் பார்க்க மாட்டா என்று என் பெருமாளாகிய நவநீத நாராயணனாகிய கண்ணன் துர்க்கையுடைய காதுக்கு கேட்கும்படியாகவே குரல் கொடுத்தார். சுவாசியம் பார்க்கலையா அம்மா மாரே சுவாசியம் பார்க்கலையோ சோசியம் பார்க்கலையோ தாய்மார்களே சோசியம் பார்க்கலையோ தாய்மார்களே சோசியம் பார்க்கலையோ சுவாதியம் பார்க்கலையோ சுவாதியம் பார்க்கலையோ கைரேக பார்க்கலையா அம்மா மாரே பார்க்கலையோ கைரேக பார்க்கலையா அம்மா மாரே பார்க்கலையோ காணாத பொருளை எல்லாம் ஆண்டி நானும் கண்டுபிடிப்பேன் அம்மா காணாத பொருளை எல்லாம் ஆண்டி நானும் கண்டுபிடிப்பேன் அம்மா கையேறியாக பார்க்கலையோ காணாத பொருளை எல்லாம் ஆண்டி நானும் கண்டுபிடிப்பேன் அம்மா அச்சுதன் கோபாலன் வார்த்தையை கேட்டு அக்கா தங்க 8 பேர்களும் சேர்ந்து யாரடா பண்டாரோ ஊரடா எங்களிடம் அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் காளி நாங்களடா அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் காளி நாங்களடா
அடடே கூறடா எங்களிடம் வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் அங்கே 8 பேரும் ஓடி வாராரு ஓடி வந்தே கண்ணன் என்று எண்ணாமல் மேலோ ஏதாத்த ஏகிழவா அகிலவா ஊரு என்ன பேரு என்ன யாரு என்ன கொத்தவள்ளி வந்ததென்ன நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து எங்கு வந்தி உள்ளதை உள்ளபடி உள்ளதை உள்ளபடி ஒளியாம சொல்லும் ஐயா என்கிட்ட ஒளியாம 8 பேர்களை அழைத்த என் பெருமாள் கோபால கண்ணே அம்மா பேத்திமார்களே தாத்தா வடக்கே காசியில இருந்து இந்த கன்னியாகுமரிக்கு யாத்திரைக்கு வாரேன் அம்மா தாத்தா தென்னாடு தேசத்திலேயே சோசியம் பார்த்து பிழைக்கலாம்னு வந்திருக்கேன் அம்மா தாத்தா உங்களுக்கு ஊரு பேரு சொந்த பந்தம் அக்க உண்டா பக்க உண்டா ஆதரிக்கு யாரு உண்டா கிடையாதா என் பெருமாளாகிய கண்ணனை அழைத்து 8 பேர்களுமாக தாத்தா எங்க முப்புறங்கோட்டைக்குள்ளே நாமம் போட்டு வரக்கூடாது. 50 ஆண்டு காலம் ஆண்டவனுடைய சிவலிங்கத்தை வைத்து நாங்க பூசை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க துர்க்கை பராசக்தி 8 பேரும் பூசை செய்தோம். எங்களுடைய கோட்டையில எங்க பேரை சொன்னாதான் உம்மை சும்மா விடுவோம்னா, இல்லாட்ட விட மாட்டோம்ங்க. என் பெருமாள் கண்ணன் நாமத்தை சொல்ல இந்த துர்க்கை அம்மா 8 பேரும் கோபம் கொண்டு ஆளுக்கு ஒரு குட்டாக குட்டினார்கள். குட்டினதும் கண்ணனுக்கு உச்சியிலே இருந்து உள்ளாங்கால் தீப்பிடிக்கி இந்த துர்க்கை அம்மா கொட்டின கொட்டு மத்தாம் பகவான் கண்டார். ஆனா நம்மளை தங்கை மாற்ற அடிபட்டவர்னு சொல்லுவாரே ஆண்டவன் சொல்லுவாரா, இன்று எனக்கு எப்படி உச்சிக்குழி துடித்ததோ இதே போன்று பூமியில பிறக்கும் பிள்ளைக்கு எல்லாம் உச்சிக்குழி துடிக்க வேண்டும் என்று சாபம் கொடுத்தார்கள். என் துர்க்கை ஈஸ்வரி முப்புடாதி அம்மா நாராயணி அக்கினிமாறு வடக்குத்தியாலை அழைத்தார். குட்டுவூரை கோதம்மா உங்களுக்கு குடிபோகும் குட்டுவூரை கோதம்மா உங்களுக்கு குடிபோகும் நாளாச்சு. 8 நாளைக்குள்ளே உங்களோட முப்புறந்தி பிடிக்கும். 8 நாளைக்குள்ளே உங்களோட முப்புறந்தி பிடிக்கும். இன்னும் 8 நாளைக்குள்ள உங்களோட ஆனால் சொல்லுகிறேன் ஆண்டி கூட வார்த்தை ஆனால் சொல்லுகிறேன் ஆண்டியுட வார்த்தை ஆனந்தம் கொண்டீர்களோ காளியரே ஆனந்தம் கொண்டீர்களோ ஆணவம் கொண்டீர்களோ காளியரே ஆனந்தம் கொண்டீர்களோ ஆண்டி உடவாட்ட ஆனந்தம் கொண்டீர்களோ காளியார் ஆனந்தம் கொண்டீர்களோ காசி ராமேஸ்வரம் ஆண்டிக்கு தங்காலாறு வைகுண்டோம் காசி ராமேஸ்வரம் ஆண்டிக்கு தங்காலாறு வைகுண்டோம்
காளி கோட்டையை தாண்டி நானும் பார்க்க வந்தேன் அம்மா காளி கோட்டையை தாண்டி நானும் பார்க்க வந்தேன் அம்மா காரரை வைகொண்டோ அட்ட காளி கோட்டையை தாண்டி நானும் பார்க்க வந்தேன் அம்மா குற்றாலம் பாபநாசம் ஆண்டிக்கு தான் திருவாங்கூர் செங்கோட்டை குற்றாலம் பாபநாசம் ஆண்டிக்கு தான் திருவாங்கூர் செங்கோட்டை எல்லாத்தில் பெரிய ஸ்தலம் ஆண்டிக்கு அடுத்த புறம் எல்லாத்தில் பெரிய ஸ்தலம் ஆண்டிக்கு அடுத்த புறந்தா காரரை வைகொண்டோ எல்லாத்தையும் பெரிய தலம் ஆண்டிக்கு தாடுத்த அங்கே என் பெருமாள் சொன்ன போது அக்கா தங்க 8 பேர் கண்ணனுடைய இடமதியில ஏதாத்தா எகிழவா ஏதாத்தா எங்களோட வார்த்தைகளோ எண்ணி 8 நாளைக்குள்ளே முப்பரங்கோட்டை தீப்பிடிக்கிற அத்தாச்சியை சொல்லலைன்னா தாத்தா உம்மை நான் சும்மா விட மாட்டேன் அம்மா பேத்திமார்களே துர்க்கையம்மா உங்க முப்பரங்கோட்டை தீப்பிடிக்கிறோம்னா தாத்தாட்ட மையம் இல்ல மாந்திரமும் இல்ல கிடையாது இந்த ஆலமரத்துல உள்ள அத்தனை இலையும் கீழே விழ வைக்கணும்னா கம்பால அடிக்கணுமா மந்திரம் சொல்லி அடிக்கணுமா துர்க்கையம்மா கம்ப்யூட்டர் உருவாக்கணுமா மந்திரத்தை உருவாக்கணுமா 8 பேரும் மந்திரத்தை சொன்னார்கள் ஆலை இலையில ஒரு இலை கூட கிளை விழல ஆமா அவளும் ஒட்டிக்கிடுச்சு இதை பலிக்க விடாமல் என் பெருமாளும் மிதித்து கொண்டார் ஆமா கண்ணன் மந்திரத்தை சொன்னார் 5 இலைகளை தவிர அத்தனை இலையும் பூமியிலே விழுந்தது இந்த 5 இலையோ ஹரிராமன் பள்ளி கொண்டு ஆளிலை அம்மா பூமியிலே விழுந்தா உலகம் எல்லாம் தாங்காது என்று சொல்ல மறுபடி என் பெருமாள் மந்திரத்தை சொல்லி இலைகளை ஒட்ட வைத்தார் 6 மாசத்துக்கு முன்னால விழுந்த இலை காஞ்ச இலை பச்சை இலை எல்லாம் போய் ஒட்டிக்கிடுது அதனை அறிந்த என் பெருமாளாகிய கண்ணன் ஆலமரத்துக்கு வரம் கொடுத்தார் என்ன உன்னுடைய பாரம் தாங்கணுமானா பூமியை நோக்கி கொப்புக்கு கொப்பு கிளைக்கு கிளை கிளைக்கு கிளை போய் விளராக வரவேணும் என்று வரமளிக்க இதை பார்த்த அக்கா அதங்க 8 பேர்களுமாக ஏதா தாயகிழவா ஏதா தாயகிழவா இந்த நல்ல மந்திரத்தை எங்களுக்கும் சொல்லி தாங்கோ 8 பேரும் கேட்ட போதே பெருமாள் யாது சொல்வா அம்மா அம்மா துர்க்கை அம்மா தாத்தம் மந்திரமும் சொல்லித்தாரே இங்க வச்சு சொல்லி கொடுத்தா வாரவங்க போறவங்க எல்லாம் பாத்துருவாங்க அதனால தாத்தாவை கூட கூட்டிக்கிட்டு போங்க ஆமா என் பெருமாள் முப்புறங்கோட்டைக்குள்ளே வருகின்ற பொழுது ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்திலே கண்ணா இருக்கணும் என்பார்கள் லிங்கத்து மேல கண்ணா கண்ணன் லிங்கத்தை கண்டார் அம்மா இது என்னது குளக்கட்டையா இருக்க சிவனுடைய லிங்கம் தாத்தா 50 ஆண்டு காலம் நாங்கள் பூசை செய்தோம் அப்படின்னு துர்க்கையம்மா சொன்னா ஆண்டவன் லிங்கம் இருந்துதானா ஆண்டி வந்திருக்கவே மாட்டேனே துர்க்கையம்மா சிவனார் லிங்கம் இருக்குமானால் நான் சொல்லும் மந்திரம் பலிக்காது ஆமா உயிரே இல்லை இந்த லிங்கத்துக்கு இதை வச்சு என்ன பூசை பண்ணினீர்கள் காலையில அதனாலே நான் உங்களுக்கு மந்திரத்தை சொல்லி தர வேணுமானா துர்க்கை மாறி முப்படாது அம்மா 103 லிங்கம் அத 8 பேரும் கையில் எடுத்து திருப்பால் கடலதற்கு லிங்கம் அத போட்டு வந்தா மந்திரமும் சொல்லித்தாரே என் பெருமாள் சொன்ன போது 8 பேரும் ஓடி வந்து அவரவர்கள் மடியதிலே அள்ளுதாள லிங்கம் அதை அள்ளும் போது
பார்த்துட்டாலே முப்பூடாதி பாடுபட்டல் பலனுக்காக 2 லிங்கத்தை எடுத்து கன்னத்திலே ஒதுக்கினா தன் கண்ணத்திலே ஒதுக்கிட்டா 2 லிங்கமும் 2 முகமாகவே வந்து முளைத்தது. மீதி இருக்கும் 101 லிங்கத்தை எடுத்தா இந்த தாயான துர்க்கை திருப்பால் கடலுக்கு போட என் பெருமாளாகிய கோபால கண்ணனும் மச்ச ரூபம் கொண்டு லிங்கத்தை கையில் எடுத்தார். லிங்கத்தை எடுத்தார்களா? கையிலேங்கிரி வந்த ஆண்டவன் பகவான் கிட்ட ஒப்படைக்க 8 பேர் முப்புறங்கோட்டையிலே வந்து என் பெருமாளை கண்டார். கண்ணனை காணாமல் ஆலமரத்தின் அடியிலே அழுது புலம்பினார்கள், கண்ணீரை வடித்தார்கள். கையிலேங்கிரிக்கு வந்த சிவபெருமாள் மாப்பிள என்ன சிவபெருமாளே, ஆண்டவா லிங்கத்தை எடுத்து வந்தேன், கோட்டையை அழிக்கணுமானா சிவனாக இருக்கும் செனக்கணும். ஆண்டவனே கோட்டை பக்கத்தில் சிவன் செனக்க அரிசிரிக்க அம்பிகை கோட்டை தீ பிடிக்க வேண்டும் என்று சொல்ல அப்படியே ஆட்டும் என்று கோட்டையில சிவனவரும் ஜனப்பாரா அரியவரும் சிரிப்பாரா சிவன் சனக்க அரிசிரிக்க அரிசிரிக்க அம்பிகை முப்புறமோ தீப்பூடிக்க ஐயா அரிசிரிக்க ஓட்டை தீ பிடிக்கும் வேளையில 7 பேரும் எரிந்து சாம்பலானார்கள். உப்படாதி அம்மா லிங்கத்தை ஒதுக்கின மகிமையினாலே கண்டத்துக்கு மேல் எரியாம உருளுகின்றான். அதை அறிந்த ஆண்டவனாகிய பகவான் தீர்த்தம் தொழிக்க திருப்பரம்பினால் தட்டினார். தேவியர்கள் தூங்கி எழுந்து வந்தது போல் சுந்தரமாகவே எழுந்திருக்கின்றார்கள். ஆண்டவனை அழைத்த துர்க்கையானவா சுவாமி பரம்பொருளே, மறுபடி எங்களுக்கு உயிர் கொடுத்ததுனாலே உங்க பக்கத்துல எங்க 8 பேர்களுக்கும் இருக்க இடம் வேணும், இடப்பாக வேணும் ஐயா. 8 பேரும் கேட்ட போது ஈசனான பகவானும் அம்மா அம்மா துர்க்கை அம்மா உங்க 8 பேர்களுக்கும் இருக்க இடம் தாரே, இடப்பாக உனக்கு தாரே. இடப்பாக வேணுமானா பச்சேரி சிவன மதியிலே மகடாசுரை வாழ்ந்து வாரா எரும மாட்டு முகத்தழகே இடலி வஞ்சண்டாளே யாரையும் மதிக்க மாட்டான், ஈஸ்வரனை நினைக்க மாட்டான். மகடாசுரனானவனும் பச்சேரி சிவன மதியிலே கோட்டையது கட்டி எல்லோ 6 மாதம் முழிப்பாக 6 மாதம் தூங்கணுமே. என்னை தேய்த்து தலைமுழுகி எரும மாடு கன்று குட்டி உப்பு கண்டோம் கருவே வரத்தானே. எரும மாட்டு உப்பு கண்டோம் இளவரப்பா வருத்தானே. பசுவ மாட்டு உப்பு கண்டோம் பக்குவமா வரப்பானா. மதுவ குடிக்கானே மாமுஷத்தாருந்துதானே மது குடித்த மேல்மலையில் தலைய வைத்தான். கீழ்கடலில் கால் நீட்டி புரட்ட போட்டு உறங்குதானே. புரட்ட போட்டு அந்த குடும்பாவி மகுடாசுரன் மகடாசுரனே அவன் ஆண்களாலையும் ஆயுதங்களாலையும் மரம் செடி கொடிகளால் அழிவு இல்லை என்ற வரம் பெற்ற அவனை ஒரு பெண்ணின் கைனாலே அழிவு என்று அவனுக்கு பிரம்மன் விதி இருப்பதாலே நீ போய் அவனை வதம் செய்து வந்தையானா உனக்கு நான் இருக்க இடமும் எடப்பாகமும் தாரேன் அம்மா.
அவன் பார்த்தா 8 பேரும் இந்த துர்க்கையம்மா ஒருத்தியா போனா இவனை கொல்ல முடியாது என்று ஆமோ அக்கா தங்க 8 பேர்களுமே ஒரே சொர்வமாக துர்க்கையாகவே வடிவத்தை கொண்டு 16 கரங்களோடு 16 ஆயுதத்தோடு பராசக்தி துர்க்கையால காளியர்கள் 8 பேரும் கடுவாய் நல்ல வாகனத்தில் பச்சரிசி வனமதியில மகடனோட கோட்டைக்குள்ள கோட்டையத்தான் பார்க்கால புரட்ட போட்டு உறங்குதானே இந்த நல்ல மகடனைத்தான் உறக்கத்தில கொன்றமானா 1000 பாவ வரும் தூக்கத்தில கொன்றமானா தோசை வந்து சேரும் என்று என்ன செய்வோம் அது செய்வோம் என்னோதாள துர்க்கை அம்மா மூத்த மகன் கணபதிய மனசில என்னோதாள ஆதி மூல கணபதி ஆனை போல் வாரார் யானை போல மகுடனை எமதிப்பாரா யானை வந்து மிதித்த போது ஆடலையா செயலைய கடவாய வரவழைத்தான் கடவா வந்து மிதித்த போதே கண்மொழித்து பார்க்கலைய சிங்கமத வரவழைத்தான் சிங்கமதை மிதித்த போதே சண்டாள முழிக்கலைய என்ன செய்வோம் அது செய்வோம் இன்று அண்ணனான கண்ணனைத்தான் மனமதிலை என்னதாரே அண்ணனான கண்ணனுமே ஒரு வெள்ளாடு வடிவம் கொண்டு வெள்ளாடு வடிவம் கொண்டு வேகமா மிதிப்பாரா அப்படி வெள்ளாடு மிதித்த போதே சண்டாள மகடாசூரே பதறி மொழிப்பானா ஏடி அம்மா பெண் சிசுவே ஆண்களாக வந்திருந்தா அழிந்திருப்பார் இந்த நேரம் பெண்ணாக நீ வந்ததாலே உயிர் பிச்ச உனக்கு தாரே உடனே நீயும் போயிடம்மா மகடாசுரன் சொன்ன போது மாயனோட தங்கையம்மா ஏடா ஏடா மகடாசுரா உன்னை சம்காரம் முடிப்பதற்கு சக்தி நான் வந்திருக்கேன் இழந்த வாட சண்டைக்கு தான் கோபம் கொண்ட துர்க்கை அம்மா மகடந்தல அறுப்பாளா மாட்டு தலை முளைக்குதையா மாட்டு தலை அறுக்கும் போது யானை தலை முளைக்குதையா யானை தலை அறுக்கும் போது சிங்கத்தலை முளைத்தல்லவோ சிங்கமோகாசூரனாக சிங்கமோகாசூரனாக இன்னைக்கானே மகுடாசூரே ஒரு சொட்டு ரத்தத்துக்கு 1000 மகடனாக வருகின்றான் அறுக்க அறுக்க தலைமுளைக்கு அரும்பாவி மகடாசுரனுக்கு என் தாயாகிய துர்க்கையானவா அக்காளாகிய பார்வதியை எண்ணினா ஏ அக்கா பார்வதி மகட சம்காரம் முடிக்க வந்த எனக்கு மகட சம்காரம் முடிப்பதற்காக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மிருகமா வருகின்றான் இவனை மதம் செய்ய நீதான் எனக்கு உபகாரம் செய்யணும்னா கண்ணீர் வடிக்கா பார்வதா தேவி தங்கைமார்களை அழைத்தா அம்மா தங்கச்சி இப்படி எல்லாம் கொன்றை ஆனா இவன் ஒரு நாளும் சாக மாட்டான் இந்த மகடாசுரனை அவன் தொண்டையில இருக்கும் லிங்கத்தினை எடுக்கணும் ஒரு சொட்டு உதிரம் பூமியில விழாமல் இருக்கணும் நீ ஆகாயம் பூமிக்குமா துர்க்கையா நின்னு ஆண்களாலையும் ஆயுதங்களாலையும் மரம் செடி கொடிகளாலையும் அழிவு இல்லாத வரவாங்கின இவனுக்கு
நீயே ஒரு ஆயுதத்தை உருவாக்க வேணும் அம்மா. ஆமையா உன் கோர பல்ல புடுங்கி அதையே நீ ஆயுதமாக எடுத்து சுதாயுதமா எடுத்து மகடன் தொண்டையிலே குத்தி இருக்கும் லிங்கத்தை எடுத்தா அவன் பட்டும் அடிந்திடுவான் என்று சொல்ல, ஆமோ ஏ மகடாசோரா, ஆகாயம் பூமிக்குமா நின்னு இப்படி கொன்றையானா ஒரு நாள் இவன் சாக மாட்டான். ஆமோ உன் தொண்டையில இருக்கும் லிங்கத்தை நான் எடுக்க போறேன், உன் உயிரை வாங்க போறேன்டா என்று 16 கரங்களோடு பார்த்தான் மகடாசோரே. அம்மா துர்க்கை அம்மா, துர்க்கையம்மா என் உயிர் உனக்கு வேணுமானா நீ பூலோகத்துல எங்கெங்க இருந்தாலும் சரி, உன் முன்னால உன் முன்பாகவே நானே தலைமகனா இருக்கணும் அம்மா. ஆமா அப்படி ஒரு வரம் தந்தையானா நான் என் உயிரை நான் சொல்லுவேன் என்று சொல்ல, ஆமையா என் மகனே மகடாசோரா, அப்படியே இருந்துக்கப்பா. அம்மாளுக்கு முன்னால தலைமகனா இருந்த யானா மாப்படப்பு மாதாவுக்கு மாமிஷமும் மகடனுக்கு எனக்கும் முன்பூச உனக்கு பின்பூச. அப்பா அப்பா மகடாசோரா, மாப்படப்பு மாதாவுக்கு மாமிஷமும் துள்ளுமாவே துள்ளும் மாறி மகடனுக்கு செங்கரும்பு சேவல் கோழி வேப்பங்குள மாதாவுக்கு வேப்பங்குளை விட்டும் மாறி மகடனுக்கு மாறி மகடனுக்கு அடே கதலி பழ மாதாவுக்கு கனகம்பலி மகடனுக்கு பார்வதி வரம் கொடுத்த வேளையில பார்த்துட்டானே மகடாசோரே. அம்மா துர்க்கை அம்மா, என்னுடைய உதிரம் ஒரு சொட்டு பூமியிலே விழுந்தா 1000 மகடனா வரணும்னு வர வாங்கியிருக்கேன். அதனால என் உதிரம் பூமியிலே விழாமலை வதம் செய்ய வேண்டும் என்று சொல்ல, வரங்களே அம்மா கொடுப்பாளா விரிசடைய உலைக்கால போற பல்லதையும் புடுங்குதாளே புடுங்குவாளா மகுடன் தொண்டையில குத்துதாளே லிங்கம் அத எடுப்பாளா மணிக்குடல அம்மா உருவாளா மகடன் தலையதையும் குறிப்பாளா குறிப்பாளா மாலையாக போடுவாளா உதரமாத அம்மா குடிப்பாள உதரத்தை குடிக்காள உதர காளி போலே வாராளே குடிக்காள உதர காளி போலே வாராள தாயான துர்க்கை அம்மா கைலாசம் வார போது கடவுளான பகவானும் பார்வதி இடமதியில பகவானும் ஏது சொல்வா ஆதி பகவானோ அம்மா பார்வதி பராசக்தி உன் தங்கை 8 பேர்களும் மகட சம்காரம் முடித்து வந்தாய் எடப்பாகம் தருவதாக சொன்னேன் அம்மா. சொன்ன 8 பேரும் மகட சம்காரத்தை முடித்து ரெத்தவரி கோலமா வந்திருக்காளே ஆகாயம் பூமிக்குமா. அதனால இவளுடைய ரெத்தவரி கோலமா இங்க வந்ததால இவளுக்கு கைலாசத்திலே இனிமே இடம் இல்ல. கிடையாது. இவளை பூலோகம்தான் அனுப்பணும். அதனால உன் மடியிலே நான் ஒரு 6 மாத குழந்தையாக வந்து அமர்ந்திருப்பேன். ஆண்டவன் சொன்னார்ல வார வரத்தங்க சரியில்லை. உன் தங்கச்சி வந்து கேட்டானா பகவான எங்கன்னு சொன்னா படியளக்க பேருக்காரன்னு மட்டும் சொல்லு. ஆமா
என்று பகவான் 6 மாத பிள்ளையாகவே அமர்ந்திருந்தார். பராசக்தி மடியிலே ஆண்டவன் அமர்ந்திருந்து அந்த வேளையிலே 8 பேரும் ஓடோடி வந்து பார்வதா தேவி அழைத்தார்கள். இந்த துர்க்கையம்மா அழைக்கா, ஏ அக்கா பார்வதி, அக்கா நம்ம அத்தானை எங்க அக்கா, ஆண்டவன் பகவான எங்க அக்கா, பகவான் படிகளுக்கு போய் 8 நாள் 1 வாரம் ஆச்சுதம்மா. ஏ துர்க்கையம்மா, பகவான் படிகளுக்கு போனார்னா அவன் மடியில ஒரு குழந்தை இருக்கு. இது யாருடைய குழந்தை? இது பக்கத்து வீட்டு பிள்ளம்மா. குழந்தை ரொம்ப அழகா இருக்கு பாரு. ஆமா, குழந்தைய கொடு, நான் ஒரு முத்தம் கொடுத்துட்டு தாரேன். அத்தாடி நீ பிள்ளைய தொடாத, பிள்ளைக்கு சிறு தட்டிரும். பார்த்தால் பார்வதா தேவி, தங்கச்சி நீங்க ரெத்தவரி கோலமா வந்ததால ஏ துர்க்கையம்மா, இந்த குழந்தைக்கு ரத்த வாட பிடிக்காது. ஏமனா நீ ரெத்தவரி கோலத்துல வந்திருக்கா துர்க்கை? ஊரா விட்டு பிள்ளைனா இவளுக்கு ஏன் இவ்வளவு உருத்தா இருக்கு? ஆமா, ஞானத்தால் பார்த்தார் சிவனுக்கு இருக்கும் நெற்றி கண்ணை கண்டார். தாயான துர்க்கையம்மா, அக்கா யா பார்வதி, ஏ பார்வதி, ஆண்டவனை மடியிலே வைத்த அடுத்த வீட்டு பிள்ளைன்னு போய் சொல்லிட்டிய. புருஷனை மடியில வைத்து பிள்ளை கோபம் கொண்ட அம்மா பார்வதி அங்களுக்கு, இவ 8 பேரு எங்களுக்கு. துர்க்கையம்மா எங்களுக்கு சிவபெருமாளுக்கு வேதனை தாங்காம வண்டூரி மலையிலே, ஆமா, வைரப்பாறையிலே பிறந்த குழந்தையாக சொருபம் கொண்டார். அன்னைக்கு நல்ல இருட்டு அம்மாவாசை அன்னைக்கு வண்டூரி மலையிலே வைரப்பாறையிலே வந்து இந்த குழந்தை பிறந்ததினாலே ஆமா, வண்டிக்கார வைரவா என்று பெயர் கொடுத்து பூலோகம் உண்டாய் கூட நீ போகலாம்னார். நீ துர்க்கையம்மா பின்னால போகலாமே. ஆண்டவா, நான் ஏன் பூலோகம் போனோம்? ஏன் போனோம்? மகட சம்காரம் முடித்தாய், இடப்பாகம் தருவதாக சொன்னீர்களே. நான் துர்க்கையாக வடிவம் கொண்டு பிறந்தன. மகட சம்காரம் முடித்தா தருவதாக சொன்னேன். ஆமா, நீ ரெத்தவரி கோலமா வந்ததால் உனக்கு இனி இடமில்லை அம்மா. ஏ துர்க்கையம்மா, அப்படி நாம் பூலோகம் இனி போகணுமானா போனோம்னா ஆண்டவனே பகவானே பகவானே, ஆண்டவா பகவானே பகவானே, அக்காதங்க 8 பேரும் பேரோ பூலோகம் போனோமானா போனோமானா ஆக்கு வரோம் அழிக்கு வரோம் 1008 வரோம் புல்லு வரோம் மெல்லு வரோம் ஓடி நல்ல வர வேணும். காஞ்சல்காரி வாந்திக்காரி இருமல்காரி தும்மல்காரி கால்ராக்காரி பேதிக்காரி அப்படி 21 முத்து வரோம். 21 முத்து வரோம் ஈஸ்வரரை கொடுக்க வேணும். 21 முத்து வரோம் யா ஈஸ்வரனை கொடுக்கணும். அப்படி 8 பேரும் கேட்ட போதே ஈசனான பகவானோ வரும் வீதி அறியாமல் 21 முத்ததை தான் ஈஸ்வரரும் கொடுப்பாராம். நம்மளை ஏமாத்திட்டாரு. இப்போ கொடுத்த வரமோ உண்மையா பொய்யாக இருக்குமா? ஆமா, இதை நாம் பரிசோதிக்க வேண்டும் என்று 8 பேரும் பகவான் மீது முத்தை அள்ளி வீசினார்கள். இந்த துர்க்கையம்மா மாரியம்மா முப்படாதே ஆண்டவே பகவானுக்கும் முத்து போட்ட மகிமையினால 8 பேர் 21 முத்து காலோடு பின்னுதையா, கண்கள் எல்லாம் எரியுதையா, காய்ச்சம் புறமாறி அடிக்குதையா. ஒரு நாள் காய்ச்சலில உடம்பெல்லாம் பழுத்திருக்கு. 2 நாள் காய்ச்சலில யாகமாக பழுத்திருக்கு. 3வது நாளையிலே முகம் எல்லாம் தெரியுதையா. கத்தரி விதைய போலே கண்ணத்தில சிலதம் முத்து, சீனெறி விதைய போலே சின்ன பக்கம் பழுத்திருக்கு. அவத்தி விதைய போலே அங்கமெல்லாம் பழுத்திருக்கு. பப்பாளி விதைய போலே பக்கமெல்லாம் பழுத்திருக்கு. ஒன்றாவதே உச்சியில போடுவாளா, உச்சியில போட்ட முத்து துர்க்கையம்மா உச்சிய துளைக்குதையா, உச்சி பிழையாகுதையா. 2வது முத்தெடுத்தா நெத்தியில போடுவாளா,
நெத்தி சுட்டி ஆகுதையா மூன்றாம் முத்தெடுத்து முகமெல்லாம் போடுதாளே துர்க்கையம்மா முகத்தில போட்ட முத்து முகப்பருவாகுதையா கண்ணில போட்ட முத்து கற்கண்டாகுதையா கண்ணத்தில போட்ட முத்து கண்ணப்பருவாகுதையா நாலாவது முத்தெடுத்து நாவில போடுதாளே அவன் நாவில போட்ட முத்து நாமுள்ளாகுதையா ஐந்தாவது முத்தெடுத்தா அங்கமெல்லாம் போடுதாளே அதான் அங்கம் முத்து ஆகுதையா கண்டத்தில கண்டமாலையா பார்வதியிலே பார்வாணியா வயிறதில போட்ட முத்து வயிற்று வலியாகுதையா ஆறாவது முத்தெடுத்தா அறையில போடுதாள அறையா பூ ஆகுதையா ஏழாவது முத்தெடுத்தா இடுப்புல போடுதாள எடவாராகுதையா எட்டாவது முத்தெடுத்தா தொடையதில போடுதாளே தொடவாளையாகுதையா ஒன்பதாம் முத்தெடுத்தா முட்டிலையும் போடுதாளே முட்டு சுட்டியாகுதையா பத்தாவது முத்தெடுத்தா பாதத்தில போடுதாள பாதத்திலே போட்ட முத்து பாத சக்கரமாகுதையா பாதத்தில போட்ட போது அவருக்கு உருள முடியலைய உடையவன் பகவானுக்கு விரல முடியலைய சீல இருந்தல்லோ உள்ளாங்கள் பாதவரை ஊசி குத்த இடமே இல்ல உடம்பு எல்லாம் உடம்பு எல்லாம் அக்காதங்க 8 பேர்கள் போட்ட முத்தானது ஆண்டவனுக்கு பொறுக்காமல் பார்வதா தேவி அழைத்தார். அம்மா பார்வதி, உன் தங்கை போட்ட முத்தாலே தணலாக இருக்குதம்மா. தணலாக இருக்கிறது. நான் இருப்பேனா இறப்பேனா? திருவிளக்க பொறுத்தம்மா என் தீவினைய பாரம்மா. சரவிளக்க பொறுத்து ஈஸ்வரி. ஆண்டவா, என் தங்கை வந்து விளையாண்ட இந்த வீட்டுல, அம்மா விளையாண்ட வீட்டுல வாசல் தொளிச்சு கோலம் போட்டோமானா போமாட்டாள. திருவிளக்கு ஏத்தி தீபம் போட்டு பத்தி சூடம் சாம்பிராணி காட்டணும்னு வைங்க, போவே மாட்டா. பக்தியாகவே இருந்து கொள்வாள் ஐயா இந்த தாயான துர்க்கையம்மா. அதனாலே நானே போய் மண்டி போட்டு மடியே ஏந்தி உங்களுக்கு தாலி பிச்சை உயிர் பிச்சை வாங்கி வாரேன் என்று ஆதிசக்தி பார்வதியா. ஆதிசக்தி பார்வதியா கைலாசம் தன்னாதில துர்க்கையம்மா இடமாதில துர்க்கையம்மா துர்க்கையம்மா அரணாருக்கு போட்ட முத்த அரும தங்க இறக்க வேணும். அக்காளுக்கு மனமிறங்கி ஆண்டவன் பகவானுக்கு போட்ட முத்த இறக்கணுமே.
முத்து முத்தா கண்ணீரை தான் முகங்களெல்லாம் வடிப்பாளா ஆறாக கண்ணீரை தான் அங்கோமெல்லாம் வடிப்பாளா ஏ அக்கா பார்வதி ஏ பராசக்தி பகவானுக்கும் முத்து போட்டிருக்கோம்னு வந்து அழுது புலம்புதிய 21 முத்தம் அள்ளி போட்டிருக்கமனே எங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு எங்களுக்கு தெரியல அள்ளி கேட்டதுக்கு சொல்ல மாட்ட மாட்டியா அன்று கேட்டேன் சந்தனமான் சோலையில கொண்டு போய் எங்களை போட்டேன் ஆமா அப்புறம் கைலாசத்திலே முப்புறங்கோட்டையில வாழ்ந்த எங்களை மகட சம்காரம் முடிச்சிட்டு வந்தா எடப்பாகம் தருவதாக சொன்னாரே சொன்னாரா எடப்பாகம் தருவதாக சொன்ன பகவான் சொல்லை நம்பி மகட சம்காரம் முடிச்சிட்டு வந்தேன் ஆமா பகவான உன் மடியில நீ 6 மாத குழந்தையா போட்ட பிள்ளையாக்கி போட்டியா அப்ப எனக்கு எப்படி கஷ்டம் இருந்திருக்கும் ஏ ஈஸ்வரி அதுக்கு பரிகாரம் தான் இது ஆமா நான் வந்து முத்தை இறக்கணுமான வியாழக்கிழமை வீடுவாசம் மொழிகி கழுவி உச்சத்திலே 3 குடம் தண்ணீர் வைத்து ஆமா வேப்பிலை மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஆவரங்குலை சாராக எடுக்கணும் ஆமா 7 தண்ணி வரைக்கும் ஆண்டவனுக்கு ஆவரங்குலையால தண்ணி ஊத்தணும் ஆமா இடிச்சு தண்ணியா ஊத்தணும் நீ 7 வீடு வந்து 2 நெல் எடுக்கணும் ஆமா பேர்வாதி நெல்லை நீ ஊசணும் சொல்லாம உரல்ல குத்தணும் உரல்ல குத்தி துள்ளுமாவு இடிக்கணும் ஆமா பேர்வாதி நெல்லை நீ உப்புல்லா கூழ் காய்ச்சி 3 முக்கு சந்தியில ஆமா மது பொங்க வைக்கணும் 4 முக்கு சந்தியில மாங்குளை வேப்பிலை தோரணத்தை கட்டி இந்த துர்க்கையம்மாளை கும்பிட்டு அடையாளம் வாயால எங்க 8 பேரையும் கூப்பிட அப்பந்தான் நாங்க வந்து முத்தை இறக்குவோம்னா மண்டி ஓட்டு கூப்பிட்டா கொலை ஓட்டு கூப்பிட்டா உடனே பார்வதா தேவி கைலாசத்திலே வந்து வீடு வாசம் மொழிகி கழுவினா ஆமா உச்சத்திலே 3 குடம் தண்ணீர் வைத்தா இல்ல எடுத்து வச்சிருக்கா வேப்பிலை மஞ்சத்தூள் போட்டு ஆவரங்குலை சாரா எடுத்தா ஏறு மொழியில தண்ணி வைத்தா மடி ஏந்தி 7 வீடு வந்து 2 நெல் எடுத்தா ஆமோ அதனை ஊசுன்னு சொல்லாம உரல்லே குத்தினா ஆமையா உள்ளுமா இடித்தா உப்புல்லா கூழ் காய்ச்சினா உப்பு இல்லாத கூழ் காய்ச்சி 3 முக்கு சந்தியிலே மது பொங்க வைத்து மாங்குளை வேப்பிலை தோரணத்தை கட்டினா ஆமோ வண்டி போட்டு தங்கைமார்கள் 8 பேரையும் அழைத்தா பார்வதா தேவி ஏ தங்கை துர்க்கையம்மா பார்வதியா சத்தம் கேட்டு காதங்க 8 பேரும் ஆண்டவன் தான் பகவானுக்கு ஓட்ட முத்தை இறக்க போறா கடல் கரையில் நீராடி கனத்த குந்தல சிக்காத்தி வேப்பலையும் கப்பரையும் சூலாயுதம் பொன்பிரம்பும் சக்தியவா எடுத்துக்கொண்டு உச்சியில போட்ட முத்து உச்சிமகாளி இறக்குதாளே நித்தியில போட்ட முத்து நீலகண்டி இறக்குவாளா முகத்தில போட்ட முத்து கூடாது இறக்குதாளே கண்ணிலே போட்ட முத்து கருமாறி இறக்குதாளே கண்ணத்தில போட்ட முத்து காளியம்மா இறக்குதாளே நாவதில போட்ட முத்து நாராயணி இறக்குதாளே கண்டத்தில போட்ட முத்து காந்தாரி இறக்குவாளா பார்வதியில போட்ட முத்து மாரியம்மா இறக்குதாளே வைரதியில போட்ட முத்து உடக்குத்தியா இறக்குதாளே இடுப்பில போட்ட முத்து ஈஸ்வரியா இறக்குவாளா அறையில போட்ட முத்து அழகுநாச்சி இறக்குதாளே துடையதியில போட்ட முத்து துர்க்கையம்மா இறக்குதாளே குட்டிலே போட்ட முத்து தாரம்மா இறக்குவாளா பாதத்தில போட்ட முத்து பத்தரகாளி அம்மா இறக்குதாளே வேப்பலைய கையில எடுத்து விமலனான பகவானுக்கு போட்ட முத்ததையும் இறக்கிட்டாளே பொன்னழகிய 8 பேரும் ஆண்டவன் தான் பகவானுக்கு தண்ணீரை ஊற்றுவாளா
செய்ததொரு பலகாரத்தை பலகாரத்தை தங்க வடக்குத்தி அம்பிகைக்கு செலவு செய்து சூற விட்டா சூற விட்டா அப்படி அக்காதங்க 8 பேரும் ஆண்டவனுக்கு முத்தை இறக்கினார்கள். தாயான துர்க்கையம்மா முத்தை இறக்கி செய்த பலகாரத்தை செலவு செய்தார்கள். அந்த வடக்குத்தி அம்மாளுக்கு ஆண்டவா 48 நாள் வரைக்கும் நல்ல விரதமா நீங்க இருக்கணும் ஐயோ என்று 8 பேரும் வருகின்ற பொழுது ஆமா என் பெருமாள் கோபால கண்ணே ஒரு பாட்டியாக வடிவத்தை கொண்டு நம்ம தங்கச்சி பச்சைமுத்தோட பூலோகம் போறா. உலகத்தை அழிச்சாலும் அழிச்சிருவா. தாயான துர்க்கையம்மா ஒரு பாட்டியாக வடிவம் கொண்டு கைலாச மலையில ஒரு குடிசையை கட்டி வெத்தலை இடிக்கும் பாட்டியாக என் பெருமாள் இருக்கிறார். ஆமா உடனே என் தாய் துர்க்கையம்மா பாட்டி அங்கெல்லாம் பூலோகம் போகணும், இந்த வழியாக போகலாமா? போகலாம், பொழுது விழிஞ்சு போகலாமா? பூலோகம் போகலாம் அம்மா, நேரம் இது இல்லை, இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு தங்கி போங்களேங்க. ஏமனா கருகருன்னு மசங்கி போச்சு பாத்தீங்களா? பெரியவங்க சொன்னா நம்ம அண்ணன் பெருமாள் சொன்னத மாதிரி அதனால பொழுது கொஞ்சம் விடியட்டுமே. முத்த நல்ல பொட்டனமா கட்டினா அம்மா தலைக்கு வச்சு படுத்திருக்கா. யாரு இந்த துர்க்கையம்மா? சாமன் அடிச்சாமமாச்சு சதி சாம நேரம் ஏமசாம வேளையிலே ஆமா தங்கைமார்கள் இந்த பச்சரிசி பலகாரத்தை சாப்பிட்ட மகிமையினால ஆமா 8 பேரும் அசந்து தூங்குகின்றார்கள். அசந்து சாப்பிட்ட உடனே தூங்கிட்டா. முத்து பொட்டன அளவுக்கு தலைக்கு மணலை குமித்து ஆமா தங்கைமார்கள் தலையை தூக்கி வைத்தார். தூக்கி வச்சு முத்து பொட்டணத்தை எடுத்தார். ஆமா இதை வறுத்து கொடுக்க வேண்டும் என்று பூமியை வளைத்து தாலி பானையாக்கினார். பாறைய அடுப்பாக கூட்டி அக்கினி தேவனை ஏவல் செய்து ஆதி சேடனை மத்தாக்கி முத்தையும் அள்ளி போட்டு வறுத்தார். கருகி உருகி கருகள் வாடை அடிக்க அம்மா பதறி முழித்தா. அண்ணா கண்ணா ஏ கோவாலா வரவாங்க நேரமெல்லாம் அழிக்கிறாயே அண்ணா. ஏ அண்ணா எங்களால் எப்படி அண்ணா வாழ முடியும்? தங்கைமார்களே வகுத்தவர் வல்லவரானா? ஏ துர்க்கையம்மா வையகத்திலே வருத்தம் முத்து வடுவில்லாமல் முளைக்கும் அம்மா. கொடுத்தவர் பெரியவரானா கோவாலம் கொடுத்த முத்து குறைவில்லாமல் முளைக்கும். அடுப்புக்குள்ளே விழுந்து கருகி உருகி இருந்த இவளுக்கு கருமாறி உருமாறி காந்தாரி என்று பெயர் கொடுத்து இந்த வருத்தம் முத்து முளைப்பது உனக்கு நம்பிக்கை இல்லையானா? வையகத்திலே சென்று நீ முளைப்பாரி போட்டு கேளேனா. அப்படியின் பெருமாள் வரங்களை கொடுத்து அனுப்ப அக்காதங்க 8 பேரும் 8 அச்சுதன் ஆரியடமாதியில ஆக்குவராளிக்கு வாரம் 8 வாரம் கொல்லு வரம் எல்லோ வாரம் கோடி நல்ல வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து கனக சங்கிலி பர்வதமா மெய்ப்பாலம் மைப்பாலம் நீரே கல்லால் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏக போதி பட்டணமா போஜா ராஜா நாடு விட்டு புகழ் பெருகி வாரார்கள். சீர்காழி சிதம்பரமா தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதை கூடி கழகுமல கந்தனையும் கண்டு மெல்லதான் வணங்கி சங்கரன் கோவிலில குலவாள் சங்கரரை கோமதியதான் வணங்கி தேவர்குளம் பாதை கூடி மானூர் தனை கடந்து திருநெல்வேலி டவனாதியிலே நெல்லையப்பர் காந்திமதி அவர்களையும் தான் வணங்கி இந்த திருநெல்வேலி டவனாதியிலே பகவத் சிங்கு திருவதியிலே தாயான துர்க்கை அம்மா மக்கள் ஒரு பயிராக துர்க்கை அம்மா தேலியாக
தேவி வேலியாக குலவிருக்க இங்கு உள்ள மக்கள் எல்லாம் அம்மாளுக்கு நிலையம் போட்டு ஆண்டுக்கு ஒரு முறையும் ஆவணி மாதத்திலே மாதாந்த செவ்வாயில மங்களமா குடை கொடுத்து வில்லோடு முரசோடு மேளதாளம் தான் அடித்து என் தாயான துர்க்கை அம்மா எங்கு உள்ள மக்களை எல்லாம் எங்கு உள்ள மக்களை எல்லாம் இயற்கையாக வாழ வைத்தார். அவ இயற்கையாக வாழ வைத்தார்.